ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்பெஷல் தான் நம்ம வீட்டில் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா புளி சாதம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா தனியாக புளி குழம்பாகவும் வச்சுட்டாங்க. இதில் வந்து தனியாக இதில் புளியிலே போட்டு கலரையே வச்சுருக்காங்க. அதில் தேவையான நமக்கு பிடிச்ச வேர்க்கடலை முந்திரி எல்லாமே போட்டு சூப்பராக செஞ்சுருக்காங்க. ஸோ இதுக்கு சூப்பரான பொரியலும் அம்மா செஞ்சு வச்சுருக்காங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்படியே நம்ம கிச்சனுக்குள்ளே போய் அம்மா இதுக்கு என்னென்ன பொரியல்லாம் செஞ்சுருக்காங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போய் பார்க்கலாம். நம்ம பொரியல்லாம் செஞ்சு முடிச்சாதாம்மா? தாங்கம்மா. என்னப்பா தட்டோட எடுத்துன்னு போயிட்டியா? ஆமாம்மா, உங்களுக்கு முன்னாடியே காமிச்சிடலாம் எடுத்துட்டு போயிட்டேன். சரி சரிப்பா. ஆயிம்மா, நம்ம இன்னைக்கு புளி சாதம் தான் செஞ்சிருக்கிறோம். புளி குழம்பு மாதிரி வச்சு கொஞ்சமா கலரி இருக்கிறோம். மற்றபடி வெள்ளை சாப்பாடு தான் வச்சிருக்கிறோம். என்ன செஞ்சுக்கணும்னு பாக்கலாங்களா? சரிம்மா, பாத்துடலாம்மா. இந்த புளி குழம்பு ஒரு பெரிய வீடியோ போட்டிருக்கிறோம், அது பாருங்கம்மா. ரொம்ப சூடான வெள்ளை சாப்பாடு தான்ப்பா வச்சிருக்கோம். ஏமா புளி சாதம் தான் செஞ்சிருக்கீங்களா? அப்புறம் ஏமா சூடான வெள்ளை சாப்பாடு? எனக்கு இந்த குழம்ப கொஞ்சம் அப்படியே ஊத்தி சாப்பிடுவோம்ல வெள்ளை சாதத்துல, அந்த மாதிரி பிடிக்கும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கலர்லப்பா அந்த மாதிரி வச்சிருக்கிறோம். சரிம்மா, இந்த குழம்புக்காகவா? இந்த குழம்புக்காக. அடுத்தமா வேர்க்கடலை அதை தூவி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு முந்திரியும் வேர்க்கடலையும் அதுலயே கொஞ்சம் எடுத்து வச்சுட்டோம்ப்பா. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மொச்சையும் அரைக்கிற தண்டு அரைக்கீரையோடைய அந்த காம்புலாம் நீட்டா இருக்கும் இல்லையா, அது போட்டுதான்ப்பா மொச்சக்கொட்டை போட்டு இந்த மாதிரி ஒரு பொரியல் பண்ணி வச்சுட்டோம்ப்பா. சூப்பர்மா, அரைக்கீரை தண்டோடைய பொரியலாமா? மொச்சக்கொட்டை எல்லாம் போட்டு. இது என்னம்மா? இது சின்ன வெங்காயம் போட்டு கொஞ்சம் வெள்ளை சாப்பாடு இருக்கும் இல்லையா, அதுக்கு பெசஞ்சிக்கலாம் அப்படின்னு தொக்கு மாதிரி வச்சிருக்கிறோம். இதுவும் சூப்பர்மா. சின்ன வெங்காயம் எனக்கு ரொம்ப பிடிக்குமேமா, அதுதான் அது மாதிரி வச்சிருக்கிறோம். இது கூடவே புளி சாதம்னா உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, நல்லா இருக்கும். உருளைக்கிழங்கு தொக்கு, உருளைக்கிழங்கு மெயினா உருளைக்கிழங்கு தொக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி தான் மிளகா உப்பு தடவி பொரிச்சு வச்சுக்கிறோம். எண்ணெயில பொரிக்கல, சும்மா தான் வறுத்து வச்சுக்கிறோம். சூப்பர்மா. உருளைக்கிழங்கு சிப்ஸ் கூட சூப்பரா இருக்கும்மா. உருளைக்கிழங்கு சிப்ஸ் கூட நல்லா இருக்கும். நம்மளே போட்டுருவோமே வீட்லயே உருளைக்கிழங்கு சிப்ஸ். மாசமா இருக்குங்கம்மா, புளி சாதம் செஞ்சு காட்டுங்கம்மான்னு கூட சொல்லியிருந்தீங்க. அதனால நம்ம புளி சாதம் செஞ்சிருக்கிறோங்கம்மா. இது ஒரு பெரிய வீடியோ போட்டிருக்கிறோம், அது பாருங்கம்மா. வாங்கம்மா, எல்லாரும் சாப்பிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சத்யாம்மா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.